சடன்லி பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருச்சு. ரயில்வேல எல்லாம் திருடுறாங்க. ஒன்னான திருட்டு பயிலா இருக்கான். டிடிஆர் போலீஸ் நோட்டு எல்லா பக்கம் திருடுறாங்க. நீங்க இப்ப போகாதீங்க, அங்க வந்து சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு. மழை பெய்யறதுனால லேண்ட் ஸ்லைடிங் எல்லாம் நடக்குது. Hello guys, it's me Alamin. Welcome back to a new video guys. இன்னைக்கு சம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு இடத்துக்கு போக போறோம். இந்த வீடியோ சம பிரம்மாண்டமான ஒரு வீடியோவா இருக்க போகுது. ரொம்ப நாள் கனவா இருந்த ஒரு ட்ரிப், ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்த ஒரு ட்ரிப், கிட்டத்தட்ட 1.5 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ட்ரிப். அப்படி சொல்லணும்னா நிறைய இருக்கு. இனிமே ஒரு 3 நாளைக்கு ட்ரெயின்ல தான் இருக்க போகுது. நான் எங்க போக போறேன்னு உங்ககிட்ட சொல்றேன். ட்ரெயினுக்குள்ள ஏறதுக்கு அப்புறம் நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. Let's go guys. Guys, இதுதான் நம்ம ட்ரெயின் நினைக்கிறேன். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்பதான் வந்தோம். இப்போ வந்து கோயம்புத்தூர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 3 நாள் நான் இந்த ட்ரெயினுக்குள்ள தான் வாழணும். நம்ம போக போற இடம் எங்கன்னு நான் உங்ககிட்ட இப்பவே சொல்றேன். அதான் guys, கேதார்நாத் போக போறோம். மிகப்பெரிய ஸ்பிரிச்சுவல் பிளேஸ்னு உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா என்னோட மனசுல கண்டிப்பா போனோம். ஆனா இப்போ வரைக்கும் நடக்கல. வந்து அங்க எல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் பயங்கரமான பனியா இருந்தது. என்னோட ஒரு ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னாங்க, நீங்க இப்ப போகாதீங்க, அங்க வந்து சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு. மழை பெய்யறதுனால வந்துட்டு லேண்ட் ஸ்லைடிங் எல்லாம் நடக்குது, ஃப்ளட் வருது, அது இதுன்னு பயங்கரமா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப போல எப்ப போறது, ரிஸ்க் எடுத்து போக போறோம் guys. போயிட்டு இருக்கோம், என்ன வேணாலும் நடக்கலாம். தூங்குற இடம் உங்களுக்கு காட்டுறேன். இதான் guys என்னோட இடம். இதான் நான் தூங்குறோம். இதுக்கு முன்னாடி பிரம்மாண்டமா நம்ம போன ஒரு இடம் வந்துட்டு காசி வீடியோ நீங்க பாத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு என் ஃப்ரெண்டு கூட இருந்தா. பட் இந்த ட்ரிப்ல நான் தனியா தான் போக போறோம். இந்த ஒரு ட்ரிப் என்னோட வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து தான் நான் போயிட்டு இருக்கோம். கேதார்நாத் போயிருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த ஒரு இடம் வந்து அசாதாரணமா யாராலையும் போக முடியாது. வெள்ளையங்கிரி மலையில தான் நான் ரொம்ப கடுமையான கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி ஏறணும். பட் வெள்ளையங்கிரி மலையை விட ஒரு 100 மடங்கு அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் நடந்து போனோம். இனிமே இருக்கிற நாள்கள் எல்லாம் தூக்கம் இல்லாத நாட்கள்னு சொல்லலாம். அதனால இந்த 3 நாளைக்கு இந்த ட்ரெயின்ல நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க போறோம். ட்ரெயினுக்குள்ள நைட் இப்படிதான் தூங்கணும். பார்க்கும்போது ட்ரெயின் மாதிரியே தெரியல, ஏதோ பஸ்ஸுக்குள்ள போற மாதிரி ஃபீல் ஆகுது. காலையில ஒரு 7 மணி ஆயிடுச்சு. இப்பதான் எழுந்திச்சோம். எழுந்த போது இவர் வந்து இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ரயில்வே போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு 2 பேர் வந்தாங்க. அப்படியே இவரோட போனை தூக்கிட்டு போயிட்டோம். அதாவது போன் விசாரிக்க மாதிரி வந்துட்டு அப்படியே இவர் போன் கையில கொடுத்தோம். அப்படியே அவங்க போன் எடுத்துட்டு போயிட்டோமா. என்ன ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க. இல்ல வந்தாங்க, டிக்கெட் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து செல்ல எடுத்து காமிச்சேன். செல்ல தான் ஆன்லைன் புக்கிங். நான் வந்த ட்ரெயின் நம்பர் 12625. அதுல வந்து சீட் நம்பர் M1. அதுல வந்து ஓட்டு எல்லாம் செக் பண்ணும்போது எல்லாமே எடுத்து காமிச்சேன். செல்ல வாங்கி பாத்துருந்தவங்க அப்படியே ஒரு போன் வந்த மாதிரி பேசிட்டு அவங்களே போயிட்டாங்க. டிடிஆர் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். 3 டிடிஆரும் என்கிட்ட எதுவுமே பேசல, எது கலந்துக்கல. அதான் அப்ப உங்க போன் போயிடுச்சு, அவ்வளவுதான், கிடைக்காதா? இல்ல, இன்னும் ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து தனிப்பட்ட முறையில ஒரு என்கொயரி நம்பர் வந்து எல்லாருக்கும் வைக்கணும். ரயில்வேல எல்லாம் திருடுறாங்க. ஒன்னான திருட்டு பயிலா இருக்கான். அதுல வந்து டீ குடுக்கறவன், டிடிஆர் போலீஸ் நோட்டு எல்லா பக்கம் திருடுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு தனிப்பட்ட முறையில ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஒரு என்கொயரி வைங்க. மனுஷன் காலையில பார்த்தேன்னா அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கா, என்ன பண்ணோன்னே தெரியாம ஒரு மாதிரி இருக்கு. இவர் இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே போய் ஏதோ பாவமான ஒரு மனுஷன் கஷ்டப்படுறாருன்னு நான் ஏதாவது உதவி பண்ணலான்னு நினைச்சு இவர்கிட்ட பேச போன போதா தெரியுது ஏதோ கனவு கண்டுட்டு அப்படியே புலம்புற மாதிரி தான் எனக்கு தோணிச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் புரிஞ்சுது இவர் தண்ணி போட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரோட போன் எல்லாம் தொலைல சும்மா பேசிட்டு இருக்காரு. அவ்வளவு என்ன கஷ்டப்படுத்திட்டா என்னன்னா, கொஞ்ச நேரம் இவர்கிட்ட பேச போனதுக்கு என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிட்டேன்னு சொல்லலாம். சே என்ன ஆயிடுச்சுன்னா, இவரோட போன் இவங்களோட தலகாணி அடியிலே இருந்தது. அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ள போன போது போன் அடிச்ச போதுதான் தெரியுது இவரோட போன் அங்க இருக்கு. இவரை இன்னொருத்தர் கால் பண்ண போதுதான் அந்த போன் ரிங் அடிச்சுது. சோ எதுக்கு இவர் இப்படி எல்லாம் பண்றாருன்னு தெரியல. மேபி போதையால இப்படி எல்லாம் பண்றோம்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் ட்ரெயினுக்குள்ள தண்ணி போட்டு இந்த மாதிரி டிராவல் பண்றவங்கள கடுமையா தண்டிக்கணும்னு என்னோட ஒரு இது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இவர்கிட்ட பேசின போது இவர் கையில ஒரு போட்டில் இருந்தது. அது வந்துட்டு ஒரு 7up போட்டிலுக்குள்ள வந்து தண்ணி மாதிரி ஆல்கஹால் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கா. அடிக்கடி இவர் எடுத்து குடிச்சிட்டே இருக்காரு. அப்பதான் தெரிய வருது இவரோட கையில சரக்கு தான் இருக்குதுன்னு. அங்கிட்டு இங்கிட்டு போறவரங்களை எல்லாரையுமே புடிச்சு வம்பிடுத்துட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாம
இல்லாம கூட டிராவல் பண்ற கோ பாசஞ்சர்ஸ் எல்லாரையுமே வந்து ரொம்ப விதமா பேட் வேர்ட்ஸ்ல திட்டுறதெல்லாம் நான் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இவர் தண்ணி போட்டு பண்ற அட்டகாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம பயங்கரமா இருந்தது. கடைசியில எங்கிட்ட போன் வந்து கேட்டுட்டே இருந்தாரு, அதாவது அவரோட வைஃபை கால் பண்றதுக்குன்னு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல இவரோட போன் இவங்க கையில தான் இருக்குன்னு. அதனால நான் என்னோட போன் அவர் கையில கொடுத்தோம். அதுக்கப்புறமா இன்னொருத்தர கால் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு இன்னொருத்தர பேசுறா அப்படி இப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 கால் பண்ணி என்னோட போன்ல இருந்து அவர் பேசினாரு. அதுல எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. அதுக்கப்புறமா என்ன நடந்துடுச்சுன்னா நான் இனிமே தர முடியாதுன்னு சொன்ன போது, அதாவது இவரோட போன் வந்து நானே கண்டுபிடிச்சு இவர் கையில கொடுத்த போது இவர் என்ன சொல்றாருன்னா திரும்பவும் இன்னொரு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு என் போன் கேட்டுட்டே இருந்தாரு. நான் தர முடியாதுன்னு சொன்ன போது என்கிட்ட ரொம்ப மோசமான விதத்துல வந்துட்டு இவர் நடந்துகிட்டாரு. சோ என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி பண்றவங்கள கண்டிப்பா வந்து ட்ரெயினுக்குள்ள அலோவ் பண்ணவே கூடாது. நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம். என்னோட ட்ரிப்ல வந்து ரொம்ப மோசமான ஒரு அனுபவமா இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி சில பேர் நடந்துக்கிறதுனாலதான் உண்மையா யாராவது உங்ககிட்ட வந்து ஒரு உதவி கேட்டா கூட செய்யறதுக்கு வந்து தயங்குவாங்க மக்கள். ஃபர்ஸ்ட் நான் இவரோட போன்ல கால் அடிச்ச போது அந்த கம்பார்ட்மெண்ட் வெளியில நின்னதுனால வெளியில ரொம்பவே சவுண்ட் ஆனதுனால அவரோட போன் அடிக்கிறது கூட எனக்கு கேட்க முடியல. இல்லனா கண்டிப்பா ஃபர்ஸ்டே நான் இவர் சொன்னது பொய்ன்னு கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஒருவேளை இவர் தண்ணி போட்டிருக்கிறதுனால இவர் என்ன சொல்றேன்னு அவருக்கே தெரியல. கடைசியா என்ன ஆயிடுச்சுன்னா இவரோட போன் நாம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா கூட திரும்ப எங்கேயோ கொண்டு போய் தொலைச்சிட்டு திரும்பவும் அந்த ரயில்வே ஆபீசர்ஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள எல்லாம் ரொம்பவே கஷ்டப்படுத்தி இவர் எங்கேயோ கொண்டு போய் வச்ச போன் திரும்பவும் அவங்க எடுத்து இந்த ஆள் கிட்ட ஒப்படைச்சிட்டோம். அவர் தண்ணி அடிச்சது கூட அவரோட தனிப்பட்ட பிரச்சனை. என்னதான் இருந்தாலும் மத்தவங்களை இவர் வந்து இப்படி டார்ச்சர் பண்றது, அது மட்டும் இல்லாம கெட்ட வார்த்தையில அந்த டீ காஃபி எல்லாம் கொண்டு தர ரயில்வேல ஒர்க் பண்ற பசங்களை எல்லாம் ரொம்ப மோசமா திட்டிட்டு இருந்தாங்க ஹிந்தியில. இவருக்கு நிறைய மொழியெல்லாம் தெரிஞ்சது. எல்லாருமே ரொம்ப மோசமான விதத்துல திட்டிட்டு இருந்தது எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தோம். யாருமே எதுவுமே இவர்கிட்ட கேட்கல. வாழ்க்கையில நமக்கு ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி ஒரு ட்ரிப் போனா நம்ம மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குமேனு ஒரு ட்ரிப் போயிட்டு இருக்கும் போது இவரு நமக்கு கொடுத்த டென்ஷன் இருக்கு. ஐயோ கன்ஃபார்மா வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அந்த சூழ்நிலையில என்ன செய்யணும்னு தெரியாம நான் ரொம்பவே தவித்தது. சோ மக்களே, இந்த மாதிரி நிறைய மக்கள் அலைஞ்சிட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல. டிராவல் பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. தேவையில்லாம யார்கிட்டையும் போய் மாட்டிக்காதீங்க. உள்ளுக்குள்ள கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருக்கிற ஒருத்தனா இருந்தேன்னா கன்ஃபார்மா ஒருத்தர் வந்து உங்ககிட்ட பேசுறாரு, போன் தொலைஞ்சு போச்சு, கொஞ்சம் வைஃப் கிட்ட விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு இல்லனா அவரோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த தகவல் கொஞ்சம் தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு உங்க போன் கேட்கும் போது கண்டிப்பா நீங்க கொடுப்பீங்க. அதாவது கொஞ்சமாவது மனித அபிமானம் இருக்கிற ஒருத்தரா இருந்தீங்கன்னா. ஆனா இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் வச்சு அதுவே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சாடிசமா யூஸ் பண்ணி மக்களை வந்துட்டு கொடுமைப்படுத்துற நிறைய மக்கள் இருக்கிறது அன்னைக்கு எனக்கு புரிஞ்சுது. मेरा गलती कोई भी नहीं है। मेरा अंदर M15 सीट। आप इधर ही बैठना। इधर ही बैठना। हम लेके आते। मेरा तो अभी लगी है तो पुलिस वाला लगी है तो पुलिस वाला आपको लेके नहीं जाता। आप क्या बोल रहे हैं? FIR कराना बोल रहे ना, तो FIR कराते हैं। हम क्या कर रहे हैं? हाँ, आप इधर ही बैठो। मेरा बात गलती हो गया तो आप इसके बाद नहीं बोलना जी, इसने बात नहीं बोलना है। अब तक आधा घंटे तक हाफ एन आवर बात हो गई और फिर कितना बोलेंगे? आप अभी चढ़ के सो जाओ इधर। मेरा बस गलती नहीं है। गलती नहीं है, सब सही है। पुलिस वाला आया तो सब लोग इंडियन गवर्नमेंट है। आप ही सही हो, आप ही सही हो, राइट हो, ठीक है। विजयवाड़ा में पुलिस वाला आके आप बोलने की जरूरत नहीं है। बस अब आराम से बैठिए। सीधा आ रहा है, आराम से बैठिए आप। नहीं है क्यों दूर बैठने का, इधर भी रुके। अरे गिर जाओगे, ऐसा नहीं है। हाँ, फिर रास्ता पूरा तो डांस करते आ रहे हो आप। ऐसा बात नहीं समझ है। लेटो उधर, लेटो उधर, लेटो। वैसे तो दारू पी के காலையில் ஒருத்தனுக்கு உதவி பண்ணலான்னு போனோம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசணும் இல்லையா, அந்த அளவுக்கு முடி தண்ணியில் வந்து சும்மா ஃபோன்லாம் தொலைஞ்சு போகல. இங்கே தான் இருந்தோம். கால் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே தான் இருந்து அவன் பெட்டுக்கு பக்கத்தில் அவன் ஃபோனில் இருந்தோம். சும்மா பிடிச்சி டென்ஷன் ஆக்கிட்டோம் காய்ஸ். நான் நினச்சேன் நான் பாவமான ஒரு மனுஷன், ஏதோ உதவி வேணும்னு நினச்சதான் நான் பேச போனோமே, அதுவும் தமிழர். ஆனால் அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா தான் தெரியுது அவர் ஃபுல்லாக தண்ணி போட்டு அப்படியே டென்ஷன் ஆக்கிட்டுட்டோம். திரும்ப இங்கே இருக்கிற டிடிஆரோ இவங்களெல்லாம் பிடிச்சி வந்து அந்த சேம் சொல்கிற விஷயம் தான் திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஃபோன்லாம் தொலைஞ்செல்லாம் போகல, யாருமே அவரோட ஃபோனில் எடுத்துகிட்டு போகல, இங்கே தான் இருக்கும் அவரோட ஃபோனே. ஆனால் திரும்ப மக்கள்கிட்ட போய் இப்படி சொல்லிட்டு இருக்கோம். சும்மா அதுவும் இங்கே கிடந்து அது இதுன்னு ரொம்ப சவுண்டெல்லாம் போட்டு நேற்று நைட்டு யாரையுமே தூங்க விடல. இதுதான் गाइस एंडिंग. मोबाइल कहाँ गुम हुआ था आपका? क्या बोला? चाबी का ना? हाँ मेरा राइट।
वीडियो रिकॉर्डिंग है ட்ரெயினில் பயணம் பண்ணும்போது என்னத்தெல்லாம் பார்க்க வேண்டியது கடவுளே. விஜயோட வந்திருக்கோம். என்னென்ன எவ்வளோண்ணா? 650 rupees. ஆந்திரா பிரதேசில் எங்கோ இருக்குன்னு நினைக்கிறேன். காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. வீட்டில இருந்து நேற்று கொஞ்சம் பிரெட் எடுத்துட்டு வந்தோம், அதுதான் சாப்பிட்டுட்டோம் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. காலையில ஒருத்தர் வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே டென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ என்னன்னா ஆன்லைனில் வந்துட்டு ஃபுட்டு புக் பண்ணோம். இந்த ஸ்டேஷனில் தான் எங்கேயோ கொண்டு வந்து தருவேன்னு சொன்னோம். அவருக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சாப்பாடு काले इருந்து சம பசி. ए ओरिजिनल है भैया? ओरिजिनल से भी अच्छा बनता है. कितना? ओनली 25 रुपीस. 100 rupees 4 piece. வாங்குறீங்களா? ए नहीं चाहिए भैया. நம்ம போயிட்டு இருந்த போது இவர் வந்து தமிழ்நாட்டுல எங்கனா நீங்க? தமிழ்நாடு நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் மாவட்டம். எத்தனை வருஷமா நீங்க நியூ டெல்லியில இருக்குன்னு சொல்றீங்க? இல்ல 30 வருஷமா. 30 வருஷமா ஒரு நியூ டெல்லியில தான் இருந்தோம். இப்போ வந்து ஊருக்கு போயிட்டு திரும்ப நியூ டெல்லிக்கு போயிட்டு இருக்கோம். இவர் வந்து குக்கு, ஷெஃப். உங்க பேரு? வீரமணி. வீரமணி. மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ரொம்ப சந்தோஷம். என் பையனுக்கு கல்யாணம் ஆகஸ்ட் 22. ஓகே ஓகே. நான் கண்டிப்பா அனுப்புறேன், இது வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். சரி சரி சரி. முடிஞ்சா ஊர்ல இருந்தா வாங்க கண்டிப்பா. கண்டிப்பா. அதான் गाइस, கிட்டத்தட்ட ஒரு 3 நாளா இந்த ட்ரெயினுக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து நியூ டெல்லி ரீச் ஆக போகுது. அதுக்கப்புறமா அங்க இருந்து ஹரித்வார் இன்னொரு ட்ரெயின் ஏறணும். ரொம்ப நாள் கழிச்சு ட்ரெயின்ல இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். ரொம்ப நாள் நான் அவ்வளோலாம் டிராவல் பண்ணல. மிகப்பெரிய ஒரு ஜேர்னி பயண லெவல்ல போயிட்டு இருக்கு. மனசுல சலனோ மறக்குமா. ஆக்சுவலி गाइस, நம்ம நினைப்போம் நம்ம வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்னு. நான் ஒருத்தரை காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மனுஷனோட வாழ்க்கை பாருங்க. அவருக்கு கண்ணே தெரியாது, இருந்தா கூட புக்கு வித்து ட்ரெயின்ல புக்கு விற்கிறாங்க. பாத்தீங்களே ஒவ்வொருத்தங்க வாழ்க்கை எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்குன்னு. நம்ம எல்லாம் நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. அது உண்மை கிடையாது. பாவம் गाइस, பார்த்தீங்கன்னா அவர் வந்து டாய்லெட்டில் இருந்தார். அந்த திருநங்கை வந்துட்டு அவரை வெளியில் இறக்கிட்டு அவர் உள்ளே போயிட்டார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் ஃபுல்லாகவே இந்த மிலிட்ரி டேங்க் வருது. சரியண்ணா, பார்த்து போயிட்டு வாங்க. கண்டிப்பாக எங்கேயாவது பார்க்கலாம். சரி சரி. ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. காணாம் சரி ப்ரோ. ஆல்மோஸ்ட் இங்கேருந்து இனி ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் நம்ம ஸ்டேஷன். அது இது வந்து நிசாமுத்தின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா அது அவர் எங்கிட்ட சொன்னார், பார்த்து போங்க. ஏன்னா இந்த மாதிரி சில பேர் நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்கள நம்ம பேக்கெல்லாம் திருடிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தின்னு சொன்னாங்க. பார்த்தா போனோம். நியூடெல்லி வந்தாலே நீங்கள் பார்த்து கவனிச்சு தான் போகணும். கடைசியாக நம்ம ட்ரெயினை விட்டு இறங்க போகிறோம். நம்ம டெஸ்டினேஷன் வந்துருச்சு. சரியா பாய். அதான் गाइस, இதுதான் நம்ம வந்து ட்ரெயின். இப்போ இருக்கிறது எங்கன்னா நியூடெல்லியில இருந்து இனிமேல் ஹரித்வார் போனோம். ஹரித்வார் போனோம்னா அதுக்காண்டி இன்னொரு ட்ரெயின் எடுத்திருக்கோம். அந்த ட்ரெயின் கண்டுபிடிக்கணும். அது இந்த சேம் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 7ன்னு சொன்னாங்க. நியூடெல்லியில வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன வேணாலும் நடக்கலாம். மக்களை யாரையுமே நம்ப முடியாது. உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் டைம் கூட நான் இங்க வந்த போது நிறைய அந்த மாதிரியான மக்களை எல்லாம் மீட் பண்ணோம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்க இருந்து 11, அங்க இருந்து இன்னொரு ட்ரெயின் இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2:30 ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3:10க்கு அந்த ட்ரெயின் இங்க இருந்து கிளம்பும். அதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிடணும். ஏன்னா ட்ரெயின் வந்து ஹரித்வார் ரீச் ஆகிறதுக்கு நைட்டு ஒரு 10 o'clock ஆயிடும் நினைக்கிறேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிப்பா இருக்க போகுது. இந்த ட்ரிப்ல நான் தனியா தான், யாருமே என் கூட கிடையாது. நீங்களே பாருங்க எவ்வளவு பெரிய ரயில்வே ஸ்டேஷன். கிட்டத்தட்ட 11வது பிளாட்ஃபார்ம்ல தான் என்னோட ட்ரெயினா வருமா பாருங்க. அவ்வளவு ட்ரெயின் நிக்குது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 16 வரைக்கும் இருக்கு गाइस. கிட்டத்தட்ட 3 நாளைக்கு மேல நான் அந்த ட்ரெயின்ல தான் வாழ்ந்தோம். காஷ்மீரி கேட்ல இருந்து ஹரித்வாருக்கு போறதுக்கான பஸ் இருக்கு. எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ட்ரெயினா தான் தோணுச்சு. அது மட்டும் இல்லாம இங்க இருந்து கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் இருக்கு அங்க போகிறதுக்கு. ஆக்சுவலி சாப்பிடலான்னு வந்தா நிறைய லோக்கல் ஷாப் எல்லாம் பார்த்தாங்க. பட் அங்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி எனக்கு ஒரு ரொம்ப அன்ஹைஜீனா இருந்தாங்க. இங்க ஒரு ஹோட்டல்ல வந்தோம். சாப்பிட்டதுக்கு அப்புறமா இங்க இருந்து சீக்கிரமா போனோம். அதான் गाइस, இங்க தான் கொஞ்சம் டீசென்டான சாப்பாடு கிடைச்சது. அங்க வெளியிலலாம் பார்த்தேன்னா ஒரு மாதிரி இருந்தது. அதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி வயர்ல சின்னதா ஒரு பிரச்சனை இருக்கு. அப்போ அதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஹைஜீனா ஃபீல் ஆகல. இங்க ஒரு ஹோட்டல்ல வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதான் गाइस எங்க சாப்பாடு. இதுக்கு 160 rupees. ஓகே, சைடெல்லாம் செம்ம டிஃப்ரெண்டாக இருக்குது गाइस. இதுக்கு முன்னாடி நான் இந்த நியூடெல்லி இந்த சைடெல்லாம் வந்ததே கிடையாது. சாப்பாடு வந்து 160 rupees. ஆனால் அவ்வளோலாம் இல்லை. கொஞ்சோன்னு சோறு, அப்புறம் வந்து 2 சப்பாத்தி அந்த மாதிரி தான். செம்ம பசியாக இருந்ததுனால வேற எதுவுமே பார்க்கல, அப்படியே போய் சாப்பிட்டோம். ஏன்னா இந்த ஏரியாவில் இருக்கிற சின்ன சின்ன கடைங்க நிறைய இருக்காங்க. பட் அங்கெல்லாம் எவ்வளோ ஹைஜீனாக இருக்குன்னுலாம் தெரியல. நான் சாப்பிட்டு இருக்கேன். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் என்னால் சாப்பிட முடியாது. அது மட்டும் இல்லாமல் வயிறு வலியெல்லாம் வந்துருச்சுன்னா அவ்வளோ தான் முடிஞ்சது கதை. இங்கே சின்ன சின்ன கடை நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோ மக்கள் எல்லா இடத்துலையும் நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. இந்த சைட்லலாம் சாப்பாடு கொஞ்சம் ஏதோ
எதுன்னு தெரியல. சேர்த்து 30 ரூபா தான் சாப்பாடு. ஆனா எவ்வளவு ஹைஜீனா இருக்குன்னு எல்லாம் தெரியாது. நீங்க ஹைஜீன் எல்லாம் பார்க்காத மாதிரியான ஒரு ஆளா இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை, இங்கெல்லாம் சாப்பிடலாம். நமக்கு தெரியாது அவங்க எப்படி சமைக்கிறதுன்னு. அதுவும் இடையில இன்ஸ்டால வந்து ரீல்ஸ் எல்லாம் நிறைய வருவாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்து இப்போ வெளியில இறங்கி சாப்பிட்றதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. அதுவும் வடக்கன்ஸோட சாப்பாடெல்லாம் ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கும் நம்ம ஊர் சாப்பாடை விட. போற வழியில நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் உங்களை காட்டுறேன். ஓகே, நம்ம ட்ரெயின் தான் 120:55 இங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் 11. ஏன்னா டபுள் செக் பண்ணிட்டோம். சம்டைம்ஸ் இந்த ட்ரெயின் போகிற டயத்துல வந்து பிளாட்ஃபார்ம் சேஞ்ச் ஆகும், அதுக்காண்டி இன்னொரு தடவை செக் பண்ணலாம் நினைச்சு தான் வந்தோம். செம்ம டயர்டா இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் செம்ம மழையா இருக்கு இல்லையா, ஆனா இங்க வந்துட்டு அப்படி கிடையாது. ரொம்ப ஹியூமிடிட்டி அதிகம், அது மட்டும் இல்லாம சூடும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. 11 அந்த சைடில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கிட்டு போகலாம். இங்கிட்டு வருவாங்க சில பேரை சிரிச்சுட்டு, அப்படியே பேச போனேன்னா நம்மளை அப்படியே ஏமாற்றி விட்டுடுவேன். அதனால வெளியூரில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுதான் நம்ம ட்ரெயின், சின்ன ட்ரெயின், ரொம்ப சின்ன ட்ரெயின் நினைக்கிறேன். இதுக்குள்ளே தான் நம்ம சீட்டு கண்டுபிடிக்கணும். ட்ரெயின் கொஞ்சம் ஓகே தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி சீட் எல்லாம் புக் பண்ணதுனால உட்காரதுக்கு இடம் கிடைக்கும். வாவ், ஆக்சுவலி கைஸ் ட்ரெயின்குள்ளே ஏறிட்டோம். புக் பண்ண ட்ரெயின் இருக்கு இல்லையா, அதாவது நியூ டெல்லியில இருந்து ஹரித்வார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிளான் எப்படின்னா வந்து கேரளாவில் இருந்து தான் நான் வந்து நியூ டெல்லி வந்தேன். நியூ டெல்லியிலேருந்து ஹரித்வார் அப்படி தான் நான் பிளான் பண்ணோம். இப்போ என்னென்னா நேற்று நைட்டு தான் நான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணதுனால இப்போ ஹரித்வாருக்கு போயிட்டு இருக்கோம். அந்த ட்ரெயினில் தான் உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். அம்மா கன்ஜஸ்டிங்கான இடமா இருக்குது, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. எப்படி சொல்கிறோன்னா ஸ்பேஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, உட்காரதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் இருக்குது ஹரித்வாருக்கு. 5 hours வந்து எப்படியாவது தாக்கு பிடிச்சி அங்கே வரைக்கும் போனோம். மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி எரியுது. तन्नी ठंडा पानी पिला लो भैया, ठंडा पानी फ्री सेवा, बोतल बाहर निकाल लो जी, ठंडा पानी प्रभु जी, ठंडा पानी फ्री सेवा, ठंडा पानी बोतल भरा लो जी, ठंडा पानी. மக்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக தண்ணி கொடுக்குறாங்க. இங்கே உட்காரத்துக்கு இங்கே இடம் பார்த்தல, அதனால தான் நான் இப்படி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோம். சூடாக இருந்தனால ஃப்ரீயாக தண்ணி கொடுக்குறாங்க எல்லாருக்கும். पानी फ्री सेवा, ठंडा पानी भरो, ठंडा पानी फ्री सेवा, पानी फ्री आरओ पानी, फिल्टर पानी फ्री. भैया कौन सा यूट्यूब चैनल है आपका? साउथ इंडियन. ओके, साउथ इंडियन है. साउथ इंडियन, हाँ साउथ में. वेलकम साउथ. थैंक्स भैया. वेलकम टू यूपी. अडंगाத ராட்டினத்தில் ஏறிக்கிட்டு மேலே போகும். சீட்லாம் ரொம்ப சின்னதாக இருந்தது, உட்காரதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. எனவே கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கே இறந்தது. இப்போதைக்கு ஹரித்வார் வந்துட்டோம். தான் நம்ம வந்து ட்ரெயின் ஜனசதாப்தி எக்ஸ்பிரஸ். எனிவே இங்கே வந்துட்டோம், அது மிகப்பெரிய விஷயம். எக்ஸிட் கிதர்ஸே வையா, நிறைய பேர் ஹரித்வார் இல்லை வந்து கேதார்நாத், அது மட்டும் இல்லாமல் நிறையா கோவிலுக்கெல்லாம் போக வருவாங்க இல்லையா, அதில் சில பேர் போகிறாங்க. நம்ம ஊரில் எல்லாம் வேலை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நிறைய மக்கள் வந்துட்டு இப்படி போகிறாங்க. வித்தியாசமான ஆச்சாரங்கள், நிறைய பாபாஸ் எல்லாம் அந்த சைட்லலாம் உட்காந்துருக்காங்க. கடைசியாக வந்துட்டோம் கைஸ். ஓ மை காட், மனசே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லலாம். சீரியஸ்லி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது கைஸ். நம்ம ஹரித்வார் ஜங்ஷனில் வந்துட்டோம். அதாவது தான் ஹரித்வார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே இருந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம். அவ்வளவு மக்கள் உட்கார்ந்து இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு சிவனோட ஒரு சிலை இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்கிட்டு பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலி மக்கள் எல்லாம் ஒரே வைபில் இருக்குங்க. பாருங்க, சுவாமியார் எல்லாம் நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க. சந்தோஷமா இன்னொரு வைபில எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. பாருங்க, எங்கேயாவது வந்து ஒரு இடத்துல வந்து ரூம் எடுத்து தங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா தான் மற்ற பிளானை பற்றி எல்லாம் யோசிக்க முடியும். இங்கே பக்கத்துலேயே ஏதோ ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி ஒன்று இருக்குன்னு சொன்னோம். அங்கே தான் இனிமே போனோம். அந்த மனுஷன் நம்ம பார்த்துட்டு இருந்த இந்த மனுஷன் இருக்கு இல்லையா, அவர் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலேயே அப்படி வந்து அது அடிச்சுட்டு இருக்காங்களா. பாருங்க, ரிக்ஷா எல்லாம் அவ்வளோ இருக்காங்க. இங்கே பக்கத்தில் வந்துட்டு ஹரி கங்கான்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ஸ் பார்த்தோம். இங்க இருந்து ஒரு 350 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. செம்ம டிராஃபிக் இங்க எல்லாம். பாருங்க, அவ்வளோ வண்டி நின்றுட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு சின்ன ரோடு தான் இதெல்லாம். ஐயோ, மேலே ஏற்றிடும் போல இருக்கு. பார்த்து தான் இங்கெல்லாம் போனோம். இது பாருங்க காய்ஸ், செம்மையாக இருக்கு. ஆனால் அந்த லைட் ஃப்ளிக்கரிங் ஆகுது. உள்ள ஒரு சிவனை பார்க்கலாம். இதில் வந்துட்டு ஒரு 110 மீட்டர் தான் காட்டுது. ஸோ இங்கே எங்கேயாவது தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சூடில் வந்துட்டு ஏசி இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூடு அதிகமாக இருக்கு. ஹரிக்குங்க டோர்மெட்ரி மிலேகா ஏசி கிतना है
डॉर्मेट्री 450, 450 ரூம் नॉन एसी रूम 650, ஏசி ரூம் 850. ஆக்சுவலி என்னன்னா கைஸ் இங்கே வந்துட்டு ஒரு ரூம் பார்க்கலான்னு வந்தோம். உங்ககிட்ட டார்மெட்ரி இருக்குது 450 தான். ஆனால் வந்து ஏசி கிடையாது. இங்கே ரொம்ப சூடு அதிகமாக இருக்கிறதுனால ஏசி இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே வந்து ப்ரைவேட் ரூம் இருக்குது. ஆனால் இது வந்துட்டு 2 நாளைக்கு 1500 சொல்கிறேன். சிங்கிள் டேனா 850 அந்த மாதிரி. ரூமெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் டார்மெட்ரியில் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளும் கொஞ்சம் மணி சேவ் பண்ணலாம். ஆக்சுவலி அங்கே ஓகே தான். பட் அவங்க வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக சொல்லிட்டோம். இன்னொரு இடத்துல வந்திருக்கோம். இங்கே பார்த்துட்டு ஓகேனா இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வேறு எங்கேயாவது பார்க்கலாம். இதர் பையா 1400 அவங்க வந்துட்டு என்கிட்ட சொன்னா. அதாவது 2 நாள் ரூமுக்கு சிங்கிள் ரூம் வித் ஏசி. பட் நல்ல ப்ரைஸ் தான், ஓகே தான். இன்னொரு இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துட்டு போகலான்னு நினச்சோம். அது அந்த booking.comல பார்த்த போதா தெரிஞ்சுது. இவங்ககிட்ட கேட்டு பார்க்குறேன் எவ்வளோன்னு. அதான் கைஸ் ரூம் எடுத்தோம். ஆக்சுவலி நான் இங்கேயே ரூம் எடுக்கலாம்னு நினச்சோம். ஏன்னா டீசெண்டான ரூம் பாருங்க நீங்கள். எல்லாமே இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் மெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் வந்த உடனே ஒரு குளியல் போட்டுட்டோம். இது வந்து ஏசி இருக்கிற ரூம் ஆனதுனால வந்து அவன் 1000 கேட்டான். 2 நைட்டு தங்குறேன்னா எவ்வளோன்னு கேட்ட போது 1600 சொன்னா. இன்னைக்கு ஒரு நைட் நான் தங்குறேன், நாளைக்கு என்னோட மூடு பொறுத்து, நாளைக்கு வந்து மைண்ட் ஓகேன்னா நான் மேபி இங்கே தங்குவேன், இல்லைன்னா நான் வெக்கேட் ஆவேன்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் டாய்லெட்டு என்ன ஹாட் வாட்டர் மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஓகே டீசெண்டான ஒரு ரூமு. ஃபஸ்ட்டு போன இடத்த விட இது கொஞ்சம் எனக்கு பெட்டராக ஃபீல் ஆச்சு. ஏன்னா அங்கே வந்துட்டு 650 கேட்டால், ஆனால் ரூம் வந்து இவ்வளோ நல்லா இல்லை. இதில் பெட் எல்லாம் கொஞ்சம் டீசெண்டாக இருந்தது. வாழ்க்கையில் இவ்வளவு டயர்ட் ஆகாத மாதிரியான ஒரு ஃபீல் வருது. ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து தூங்கணும். நம்மளோட ட்ரிப் வந்து இப்போதான் அந்த வைபுக்கு வர போகுதுன்னு சொல்லலாம். நியூடெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஹரித்வாருக்கு ட்ரெயினில் வரதுக்கு கிட்டத்தட்ட 200 rupees தான் ஆச்சு. ஆனால் அது வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் பஸ்ஸில் வரதை விட பெட்டராக எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, பஸ்ஸில் வந்தேன்னா சீட் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும். ட்ரெயினில் கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. அதுவும் பக்கத்தில் ஒரு ஆள் உட்கார்ந்ததுனால நான் இப்படி தான் உட்காந்துட்டு இருந்தோம். கடவுள் புண்ணியத்தில் நம்ம ஹரித்வார் வந்துட்டோம். இங்க இருந்து ஒரு 275-280 கிலோமீட்டர் இருக்கு கேதார்நாத் போகிறதுக்கு. அதுக்காண்டி காலையில் 5 மணிக்கு பஸ் இருக்கு. ஆனால் நான் நாளைக்கு போற மாதிரி தெரியல. ஏன்னா வந்துட்டு எனக்கு இந்த ஹரித்வார் சுற்றி பார்க்கணும். ரொம்ப நாள் கழிச்சு ஹரித்வாரில் வரும். ஸோ இங்க வந்து அருமையான இடங்கள்ல இருக்கு. அதெல்லாம் சுற்றி பார்க்கலாம் நாளைக்கு. அதுக்கப்புறமா நாளை அன்னைக்கு நம்ம வந்து கேதார்நாத் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க இருந்து பெஸ்ட் கிடைக்குன்னு சொன்னாங்க. ஒரு 600-800 குள்ளேயே வரும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா 5000 குள்ளதான் கொச்சியில இருந்து நியூடெல்லி வர்றதுக்கு. ஃளைட்ல வந்தா கொஞ்சம் ஈஸியா வந்திருக்கும். ஒரு நாளுக்குள்ளே ஒரு 3-4 ஹவர்ஸுக்குள்ளே நம்ம ரீச் ஆயிருக்கும். நம்ம வந்து ட்ரெயின்ல வந்ததுனால ஒரு 3 நாள் எடுத்துருச்சு. எனிவே நம்ம கொஞ்சம் காசு சேவ் பண்ணிட்டோம். அதுதான் பெரிய விஷயமே. நம்ம பட்ஜெட் ட்ரிப்னா எப்பவுமே காசு சேவ் பண்ணி தான் நான் டிராவல் பண்ணுவேன். 2020-21 கிட்டத்தட்ட ஒரு 15,000 நான் வந்து 7 ஸ்டேட் டிராவல் பண்ணோம். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா இந்த மாதிரிலாம் அந்த அப்பா ரூம் எல்லாம் எடுக்க மாட்டோம். ஒரு டார்மெட்ரியே 250-300 கிடைச்சாலே பெரிய விஷயம். அப்படிதான் டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். அது எனக்கு இப்போ கூட மறக்க முடியாத அனுபவங்கள் எல்லாம் கிடைச்ச ஒரு ட்ரிப். சோ இந்த ட்ரிப் கடவுள் புண்ணியத்துல பயங்கரமா நல்லா அமைய போகுதுன்னு என்னோட மனசு சொல்லுது. இனி வரப்போகுது எபிசோட்ஸ் எல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, வந்து கமெண்ட் பண்ணுங்க, அபிப்பிராயம் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வீடியோல வந்து லைக் எல்லாம் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு வந்து திரும்ப வீடியோ பண்றதுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் நம்ம வீடியோஸ்ல அனுப்பிடுங்க. எனிவே செம்ம டயர்டு கைஸ், தலை வலிக்குது பயங்கரமா. இப்போ போய் ஏதாவது அருமையா சாப்பிட போறோம். எனக்கு தெரிஞ்சு இங்க ரொம்ப பிரைஸ் எல்லாம் ஆகாது, கம்மியான பிரைஸ்ல சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். நீங்களும் சாப்பிடல, என்ன போய் சாப்பிட்டுட்டு வாங்க. இங்க ஒரு ஹோட்டல் பார்த்தோம் கைஸ். அங்க கேட்டபோது ஒருத்தர் சொன்னாரு காணாம இல்லையா, பெரிய ஹோட்டல் மாதிரி தெரியுது. எப்படி இருக்குன்னு எல்லாம் தெரியல. நிறைய பேர்கிட்ட கேட்ட போது ஒருத்தர் தான் சொன்னா இங்கே வந்துட்டு ஹோட்டல் இருக்கு, நல்லா சாப்பாடாக இருக்கும்னு. சரி பார்க்கலாம். இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பசியானதுனால நான் ஆர்டர் பண்ணிட்டேன். என்னால் நடக்க முடியல. இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் லாவிஷாக சாப்பிடலாம். நாளையில இருந்து பட்ஜெட் தான். சில டிஷ்ஷஸ் எல்லாம் நான் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. இது வந்து ரைத்தா தான், டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. ஏதோ கைண்ட் ஆஃப் வெஜிடபிள் நல்லா இருக்கும். நான் வந்தபோது அவர்கிட்ட சொன்னோம் சாப்பாடில் வந்துட்டு காரமாக பண்ணாதீங்கன்னு. அது கேட்டதுனால அவர் செம்மையாக பண்ணி வந்தார். டேஸ்ட்டாகவே இருக்குது. கொஞ்சம் கூட காரம் கிடையாது. நார்த் இந்தியாவில் சில இடங்களில் வந்து என்ன சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சில இடங்களில் படு கேவலமாகவும் இருக்கும். தேடி கண்டுபிடிக்கணும் நல்ல ரெஸ்டாரண்ட்டு. சில இடங்களில் போனோன்னா சீப்பாக கிடைக்கும், பட் வந்து ஹைஜீனால இருக்காது. நார்த் இந்தியாவிலலாம் மக்கள் ரைஸ் கம்மியாக தான் சாப்பிடும், ஊர் மாதிரி கிடையாது. அதனால ரைஸ் ரொம்ப அதிகமாக சாப்பிடும். அதனால தான் அடிக்கடி வயிறு பிரச்சனை வரேன்னு நான் நினைக்கிறேன். போய் சொன்னார் இங்கே வந்துட்டு நான்வெஜ் வந்து பேர்ன் பண்ணிட்டோமா, இங்கே வந்து உங்களுக்கு நான்வெஜ் கிடைக்காது, வெஜ் மட்டும்தான் கிடைக்கும். ஆக்சுவலி நான் வெஜிடேரியன் ஆனதுனால எனக்கு வந்துட்டு எப்படின்னா ஊரில் என்னென்னா அவ்வளோ டிஷ்ஷஸ் எல்லாம் இருக்காது, 2-3 தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக அவ்வளோ டிஷ்ஷஸ் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போல். இதுவே செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்குது. மற்ற விஷயங்கள்லாம் நினச்சி பார்க்கும்போது சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். டீ சொல்லியிருக்கோம்.
நான் எப்படின்னா சோறு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே டீயும் சாப்பிடுவேன். என்னோட பழக்கம் அப்படி. அது மட்டும் இல்லாமல் சரி நிறைய பேர் அப்படி பண்ணாது. பட் கொஞ்சம் வித்தியாசமானவங்க. ப்ரைஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அங்கே அதிகமாக தான் இருக்குது. என்ன சொல்கிறது காய்ஸ், என்கிட்ட என்னால் எனக்கு பேசுறதுக்கு கூட தெம்பு இல்லை. ஏன்னா அவ்வளோ டயர்டாக ஃபீல் ஆகுது. தலையெல்லாம் வலிக்குது எனக்கு. அப்படியே போய் தூங்குனா நாளையில் காலையில் எழுந்துக்கும் போது கரெக்டாகிடும்னு நினைக்கிறேன். நான் நினைத்ததை விட மிகவும் கடினமா இருந்தது இந்த பயணம். ஒவ்வொரு நொடியும் மரணத்தை எதிர்கொண்டது. வர எபிசோட்ல நீங்க பார்க்க போற விஷயங்கள் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அதுக்காக காத்திருந்து விரைவில் சந்திப்போம்.